இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதாவது விளாத்திக்குளம் பிரச்சனையில அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எவன் தப்பு செஞ்சானோ அவனுக்கு மரண தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இதுக்காக உழைச்சவங்க, அதாவது முக்கியமா அந்த ஊர் எம்எல்ஏ திரு ஜி.வி. மார்க்கண்டேயன் சார், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கவர்னர் ஐயா, அவர் தான் ரீசெண்டா வந்து மே 5 அன்னைக்கு எல்லம்மாள் கிசிங்கர் அப்படின்ற ஒரு மேடம் இதுக்குள்ள நிரூபிச்சு அவங்க வந்து இன்னும் தீவிரமா இதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம அண்ணாமலையானும் இதுக்காக குரல் கொடுத்தாங்க. நிறைய திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதுக்காக போராடி இருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரும் இதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இந்த டிவிகே காரங்க இது வரைக்கும் இருந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் காணா போயிட்டாங்க போல இருக்கு. அதனால புது இன்ஃபுளுசர்ஸ் இறக்கி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்க உங்களோட ஆட்சியில இப்ப நடந்துச்சுல சூலூர்ல, அதுக்கு அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாம எதுக்கு நீங்க அந்த பிள்ளைய எரிச்சிங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணை நீங்க என்ன பண்ணணும்? புதைக்கணும். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் எரிக்க கூடாது. அப்ப யாரை காப்பாத்துறதுக்கு பண்றீங்க? இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வணக்கம். இப்ப நான் கீழே டேக் பண்ணிருக்கேன் இந்த ஐடிஸ். இதுல முக்கியமான ஆட்கள் இந்த மதன் கௌரி, பீட்டர், இந்த வில்ஸ்பர்ட், அப்புறம் இந்த கபில் வாக்ஸ் போடுற சில தற்குறிகள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பக்கா ஸ்கேமர்ஸ். இவனுங்கெல்லாம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பானுங்க? ஐயோ எங்க அண்ணனுக்கு ஓட் போட்டீங்க, அண்ணன் வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் மாத்திருவாரு, ஐயோ எங்களுக்கு சேஞ்ச் வேணும். என்ன சேஞ்ச் வேணும் தெரியாது. இப்ப அந்த சேஞ்ச் எல்லாம் நடக்குதா? ஒண்ணுமே பேச மாட்டானுங்க, வாய் முடிப்பானுங்க. இவ்வளவு நாள் என்னத்த சாப்பிட்டானுங்கன்னு தெரியல. இன்னைக்கு திடீர்னு சோறு சாப்பிட்டானுங்க. இன்னைக்கு இவனுங்க எல்லாம் தேடினோடனே திடீர்னு சோறு சாப்பிட்டு சூடு சொரணையோட வந்து உடனே வீடியோ போட்டானுங்க. என்ன போட்டிருக்கானுங்க? அரசியல் அறிவு கிடையாது. என்ன சொல்றாங்க? உடனே சுட்டு தள்ளுங்க. சோ உங்களுக்கு எல்லாம் லா அண்ட் ஆர்டர் தெரியாது. நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல வாழல, வேற ஏதோ ஒரு தற்குறி நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட தலைவர் வேற, உங்களோட சோசியல் லைஃப் வேற, உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படித்தானே நீங்களாம் வந்து பேசுவீங்க. தயவு செஞ்சு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுங்க. சூடு சொரணை ஏதாவது கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் கேவலமா நடந்துக்காம இங்க வந்து சொசைட்டியை பிளேம் பண்றதுனாலயோ இல்ல வேற ஏதாவது சொல்றதுனாலயோ ஒன்னும் மாறாது. இந்த டிஎம்கே பிளேம் பண்றது, இந்த கன்றாவை எல்லாம் பண்ணாம போய் உங்க அண்ணனையே நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருப்பானா உங்க நொன்ன நீங்க போட்டீங்களே ஓட் போட்டமேன்னு கொடுத்துருப்பானா ஒரு பிரஸ் மீட்? ஒரு லைக் இல்லடா, நீங்களா வேஸ்டா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வீடியோ போடாதீங்க. சூடு சொரணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வாயே திறக்காதீங்க. 10 வயசு குழந்தைய கொண்டுட்டாங்க. அதுவும் சும்மா கிடையாது, அடிச்சு முகத்தெல்லாம் செதைச்சு கொண்டு இருக்காங்க. கொடூரமான விஷயம். யாருமே தூக்க வராது, நிச்சயம் நிம்மதி இருக்காது. ஆனா இந்த மாதிரி நடக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைமா? நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கப்புறம் நடக்காம இருக்க போதா? எனக்கு சத்தியமா நம்பிக்கை. அப்போ எங்க தப்பு நடக்குது? ஏன் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு? சிஸ்டம், நம்ம சிஸ்டம் நமக்கு சரி கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு நடந்தோடனே எஃப்ஐஆர் போறாங்க. அதுவே டிலே பண்ணி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா அந்த அக்யூஸ்ட் இந்த மாதிரி மர்டர், ரேப் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா மேண்டேட்டரி பெயில்னு சொல்லி வெளியே விட்டுருவாங்க. இது என்ன மேண்டேட்டரி பெயில்? ஜட்ஜ் நிறுத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நிறுத்த முடியாது. இட் இஸ் மேண்டேட்டரி பெயில். ரொம்ப நேரம் உள்ள வச்சிருக்க முடியாது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதோட தப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியோட தப்பு. இந்த ஸ்டேட்டோட தப்புனால அந்த செத்து போன உயிருக்கு சாகடிச்சவன் 90 டேஸ்ல வெளியே வந்துடலாம். ஏன்னா ஒரு இன்னசென்ட் கூட ரொம்ப நாள் உள்ள இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. இன்னசென்ட்டா நம்ம அந்த அக்யூஸ்ட பார்க்கணும் அப்படின்றத நம்ம மொத்த சிஸ்டத்தோட பேக் போனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த டிஃபால்ட் பெயில் அப்படின்ற ஒரு விஷயத்தினால வெளியே வந்து அடுத்த அஃபென்ஸ் பண்றவங்க நிறைய பேர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2026 மார்ச்ல இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சு பாருங்க. விளாத்திக்குளமா அங்க ஒரு 12th ஸ்டூடெண்ட் சாவடிச்சான். சாவடிச்சதான 38 வயசு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஆல்ரெடி அவன் கன்விக்ட். இவன் தப்பு செஞ்சிருக்கான்ற ஒரு சஸ்பெக்ட் கூட கிடையாது. அவன் தப்பு செஞ்சுட்டான், கன்விக்ட். 2020 ஒரு ரேப் கேஸ்ல அவர் அக்யூஸ்ட் கன்விக்ட் ஆயிட்டார், தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு. ஆனா அப்பீல் போகல. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே வந்து நமக்கு நியாயம் கிடைக்காது. அப்படியே அப்பீல் போகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தப்பா கொடுத்தா அது ஹைகோர்ட் சேஞ்ச் பண்ணும், அது சுப்ரீம் கோர்ட் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சட்டம் இருக்கு. என்ன பண்றது? சோ அந்த மாதிரி ஹைகோர்ட்டுக்கு போகும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்திருக்க சென்டென்ஸ், லைஃப் சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு அவரை வெளியே விட்டுருக்காங்க, பெயில் விட்டுருக்காங்க. அந்த கேப்ல இவன் போய் அந்த குழந்தைய சாவடிச்சிட்டான். அதற்காக சின்ன அஃபென்ஸ்ல ஆன்டிசிடென்ட் கிரிமினல் ஆக்சிடென்ட் இருக்கவங்க தான் இதை பண்றாங்க. ஏன்னா 90 நாள் நான் வெளியே வந்துருவேன், எனக்கு நீ பெயில் கொடுத்துருவேன், அப்ப நான் ஏன் தப்பு பண்ணக்கூடாது? இன்னும் சொல்ல போனா நிர்பயா கேஸ் 2012 வந்து நடந்துச்சு இந்த இன்சிடென்ட். ஆனா பனிஷ்மெண்ட் வந்து 2020 ஹேங் பண்றோம். சோ இந்த கேப் பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி சீக்கிரமா முடிஞ்ச ஒரு கேஸ். நிர்பயா கேஸ்ல வந்து கேப் விடும்போதே உங்களுக்கு விட்னஸ் வந்து வீக் ஆயிடுவாங்க. ப்ராசிக்யூஷன் எப்படி நடத்துவாங்க, ப்ராசிக்யூஷன் பியாண்ட் ரீசனபிள் டவுட் எப்படி முடிச்சு கேஸ் முடிப்பாங்க. நிறைய கேஸ்ல எஃப்ஐஆரே போடல, சார்ஜ் ஷீட்டே வரல, இன்வெஸ்டிகேஷனே முடியல, அப்படியே வந்தாலும் ட்ரையல் போய்கிட்டே இருக்கு, கமிட்டலே நடக்கல. அப்படிப்பட்ட ரேப் கேஸ்லாம் அவன் வெளியே தான் சுத்திட்டு இருப்பான் ஜாலியா. ஏன் இன்னொரு தடவை அதே தப்பு பண்ண மாட்டான்? கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் அவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணுது, கரெக்டா? சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுலயும் இந்த நிர்பயா கேஸ்ல மைனர் ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருந்தா. அந்த மைனருக்கு 3 வருஷம் தான் தண்டனை. மோஸ்ட் ப்ரூட்டல் அட்டாக் பண்ணி சாகடிச்ச அந்த மைனர் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. செக்ஸ் will not kill a person, but Nirbhaya is dead because it is not just sex, it was not just rape. The person who inserted the rod is the minor. ஆனா அந்த மைனர் இன்னைக்கு 3 வருஷம் மட்டும் சர்வ் பண்ணிட்டு வெளியே இருக்கா. ஏன்னா மைனர் அவனை பாதுகாக்கணுமா? அவன் செஃபா இருக்கான். ஆக்சுவலி சொல்ல போனா அவன் ஐடென்டிட்டி யாருமே தெரியாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இப்ப சமைச்சு கொண்டு டேபிள் வச்சவங்க நமக்கு தெரியாது. அப்ப அவன் ஏன் இன்னொரு தப்பு பண்ண மாட்டான்? ஒரு என்ஜிஓ அவனோட ஹியூமன் ரைட்ஸ் பாதுகாக்குது. அக்யூஸ்ட் தான் ஹியூமன் ரைட்ஸ். செத்து போன நம்ம குழந்தைங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கிடையாதான். சோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண டைம் ஆகுது. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலும் ட்ரையல் நடத்த டைம் ஆகுது. ட்ரையல் நடத்தி கொண்டு வந்து கன்விக்ஷன் கொடுத்தாலும் அப்பீல்ல வந்து நான் நடுவில் இருக்க டைம்ல வெயில விட்டு. அப்ப இங்க என்ன ப்ராப்ளம்? நமக்கு இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரமா நடக்கணும், சீக்கிரமா ட்ரையல் நடக்கணும்னா
நமக்கு போலீஸும் சரி கோர்ட்டும் சரி சீக்கிரமா வேலை செய்யும். சரி 24 hours எல்லா போலீஸும் இந்த கோர்ட்டும் வேலை செஞ்சா முடிஞ்சுமா கேட்டா முடியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்ல இங்க. சோ அதிகமா ஸ்ட்ரென்த் பண்ணணும், நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணணும், நிறைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் சைடு அட்வொகேட்ஸ் நிறைய பேர். கோர்ட்னா ஜட்ஜஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட ஸ்டாஃப் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். இது காசு யார் தருவா? உங்க அப்பா தருவாரா? நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கமெண்ட்ல போடுறாங்க நிறைய பேர். கரெக்ட்டுங்களா? ஏன் அப்பாவும் உன் அப்பாவும் நீங்களும் நானும் தான் தந்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்தை கூட டாக்ஸ் பே பண்றது பாத்தீங்களா? அது எங்க போகுது? ஒருத்தர் கரப்ஷனால இன்னைக்கு சாகுறது நம்ம பிள்ளைங்க. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.